ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிஃப்டி 50 இண்டெக்ஸில் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் பிகினராக இருக்கீங்க, எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் ட்ரேடிங் வந்து நம்மளுக்கானது கிடையாது, சாதாரண மக்களுக்கானது கிடையாது. ஸோ நீங்கள் ட்ரேடிங் வந்து ட்ரை பண்ணாதீங்க. நான் பேசிக்காக எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் க்ரோ ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்க ஸ்டாக்ஸில், சரியா? மேலே பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஓடிட்டுருக்கு இண்டெக்ஸ், அதில் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இதில் ஆப்ஷன் செயினுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே இங்கே கொடுத்துருப்பாங்க ஒரு லிங்க் மாதிரி. மேலே நிஃப்டி 50 இருக்கும், பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அதாவது என்ன லெவலில் ஓடிட்டுருக்குன்னு. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் செயினுக்கான பேஜ் வந்துடும், ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஆப்ஷன், ஒன்று கால் ஆப்ஷன், ஒன்று புட் ஆப்ஷன். மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னா கால் எடுக்கணும், கீழே போகணும், மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னா புட் எடுக்கணும். ஸோ இடது பக்கம் பார்த்திங்கன்னா கால் ப்ரைஸ் இருக்கும், வலது பக்கம் புட் ப்ரைஸ் இருக்கும். ஸோ மிடில் பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சு கொடுத்துருப்பாங்க. இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா 25,845 ஓடிட்டுருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி நான் மார்க்கெட்டை ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகும்னு தெரியுது. நான் வந்து கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 25,850 வந்து இப்போ ஓடிட்டுருக்குன்னா அதே லெவல் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். நீங்கள் 850 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 59 ரூபா இல்லை 60 ரூபாவில் ஓடிட்டுருக்கு. இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஓடிட்டுருக்கு. ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு 26,000 வந்து சீப்பாக இருக்குது, 14 ரூபாவில் இருக்குதுன்னு வாங்கலாம். அது ரிட்டர்ன் அதிகமாக தான் வரும். ஆனால் மார்க்கெட் வந்துட்டு அந்த பாயிண்ட்டை நோக்கி போகும்போது உங்களுக்கு ரிட்டர்ன் அதிகமாக கிடைக்கும். ஆனால் என்ன பிரச்சனை ஆகுனா, மார்க்கெட் இங்கேருந்து கீழே போகும். மார்க்கெட் இங்கேருந்து இப்போ கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. 850லேருந்து 700, 500ன்னு போகும்போது உங்களுக்கு லாஸ் அதிகமாக வந்துடும். அதனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட்டுக்கு இருக்க கரண்ட் லெவலுக்கிட்ட இருக்கிற ரேஞ்சையும் எடுத்துக்குங்க. 25,800 எடுத்துக்குங்க, இல்லை 25,850 எடுத்துக்குங்க. ரொம்ப கீழேயும் எடுத்துட வேணாம், ரொம்ப மேலேயும் எடுத்துட வேணாம். அதாவது புட்டில் ரொம்ப கீழேயும் எடுத்துட வேணாம், கால் ஆப்ஷனில் ரொம்ப மேலேயும் எடுத்துட வேணாம். ஏன்னா கடைசியில் மார்க்கெட் ஆப்போசிட்டில் போகும்போது உங்களுக்கு லாஸ் வந்து ரொம்ப வேகம் அதிகமாகும். நான் பார்த்தீங்கன்னா இந்த 60 ரூபா இப்போதைக்கு நான் வாங்க போகிறதில்ல, ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு அமௌண்ட் இல்லை. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ண போகிறேன்னா 26,050 அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து வாங்க போகிறேன். அதோட கால் ஆப்ஷன் வந்து வாங்க போகிறேன். ஸோ கிளிக் பண்ணேன் அப்படின்னா பை ஆப்ஷன் வருது. பை கொடுத்துட்டு ஒரு லாட் பார்த்தீங்கன்னா 75 குவான்டிட்டி, ஒரு லாட் நான் வாங்கிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலிவரி வேணாலும் எடுத்துக்கலாம், இன்ட்ராடே வேணாலும் எடுத்துக்கலாம். இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்ட்ராடே எடுங்க, இல்லை 2 நாள் ஹோல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெலிவரி எடுத்துக்கலாம். ஸோ அது உங்கள் சாய்ஸ் தான். ப்ரைஸ் நான் மார்க்கெட்டில் விட்டுக்கிறேன். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வேணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் இருக்குது. கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் என்னன்னு பார்க்கணும். ஸோ இப்போ மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட், கீழே போச்சுன்னா எனக்கு லாஸ். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் வந்து இப்போ நான் 8 ரூபாவில் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு 6 ரூபா இல்லை 5 ரூபா போச்சுன்னா எனக்கு வெளியே வரணும். நான் 5 ரூபா கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் வந்து நான் 5 ரூபா கொடுத்துருக்கேன். கீழே போயிட்டே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் 5 ரூபா வரும்போது விற்றுரும். அதே மாதிரி டார்கெட் நான் வந்து கொடுக்கணும். இப்போ 8 ரூபாவில் இருக்குது, எனக்கு 15 ரூபா வந்தால் ப்ராஃபிட்டு. அந்த இடத்துல நான் டார்கெட்டு வந்து ரீச் ஆகிடுச்சு, நான் வெளியே வந்துடுறேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டாப் லாஸும் கொடுத்தாச்சு, டார்கெட் ட்ரிகரும் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு பை கொடுத்துட்றேன். பை கொடுத்தீங்க அப்படின்னா பை ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் பை ஆயிடுச்சு. இப்போ F1 பொசிஷன் நான் வந்து எடுத்துட்டேன், இப்போ ஓடிட்டுருக்குது. ஸோ இப்போ நான் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் இங்கேருந்து மேலே போச்சு அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட்டு, இல்லை மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா எனக்கு லாஸ், ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து பொசிஷனில் இருக்கோம். ஆர்டர் போகிறேன். ஆர்டரில் போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸ்டாப் லாஸ் வந்து 5 ருபீஸில் இருக்குது, டார்கெட் வந்து 15 ருபீஸில் இருக்குது. மார்க்கெட் வந்து இப்போ 9 ரூபாவில் ஓடிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து நெகட்டிவில் ஒரு வேளை போச்சு அப்படின்னாலும் வெளியே வந்துடும். 15 ருபீஸ் என்னோட டார்கெட்டை டச் பண்ணாலும் வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்கெட் செட் பண்ணி உங்களோட பொசிஷனில் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சுன்னா எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு 15 ரூபா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ட்ரேட் பண்ணணும். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஒருவேளை இது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ஆயிடுச்சு, எக்ஸிட் பண்ணோம் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸிட் இருக்கும், எக்ஸிட் பட்டன் இருக்கும். எக்ஸிட் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸிட் ஆயிரும். எக்ஸிட் கொடுக்குறேன், எல்லா பொசிஷனும் கொடுத்துட்டு எக்ஸிட் ஆல் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆயிடுச்சு என்னோடய பொசிஷன். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரேடு பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட மறுபடியும் மைனஸில் போயிடுச்சு 18 ரூபா கிட்ட. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ராஃபிட் வந்தாலும் வெளியே வரணும், லாஸ் வந்தாலும் இந்த மாதிரி தான் எக்ஸிட் ஆகணும். ஸோ நார்மலாக ட்ரேடிங் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நீங்கள் மார்க்கெட் மேலே போகும் கீழே போகும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணணும். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா எல்லா இண்டெக்ஸுக்கும் சேம் தான். நிஃப்டி 50 இருக்கட்டும், சென்செக்ஸாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்டாக்கில் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கனாலும் இதே மெத்தடு தான், ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணுங்கள்.
ட்ரேடிங் நார்மலாக யாரும் பண்ணாதீங்க. இது ரொம்ப ஒரு சேஃபான மெத்தடே கிடையாது. நம்மளுக்கு இது செட்டே ஆகாது. நம்மளோட பவர்ஃபுல்லான பீப்புளுக்கு தான் இதெல்லாம் செட் ஆகும். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க ட்ரேடிங் பண்ணுங்கன்னு. கண்டிப்பாக நமக்கு செட் ஆகாது. யாரும் ட்ரை பண்ணாதீங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஆனால் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஒரு மினிமம் அமௌண்ட் வேணால் போட்டு ஒரு 1000 800 ட்ரை பண்ணுங்கள். அது வேணால் பண்ணலாம். ஆனால் பல்கான அமௌண்ட் போடாதீங்க. ஸோ வின்னிங் ரேட் பார்த்திங்கன்னா 100ல் 2 பேரோ ஒருத்தரோ தான் பணம் சம்பாதிக்கிறாங்க. அந்த ஒரு ஆள் 2 பேராக நீங்கள் இருப்பீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. பவர்ஃபுல்லான பீப்புள் மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ லாங் டேர்மாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வின் ரேட் வந்து கம்மியாயிரும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் பண்ணிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ட்ரேடிங் செட் ஆயிருன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி வேலை செய்யாது. ஸோ ட்ரை பண்ணாதீங்க. இதிலேருந்து விலகிருங்க. நார்மல் இன்வெஸ்டிங் பண்ணுங்கள். எஸ்ஐபி பண்ணுங்கள், இல்லை ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணாதீங்க. டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.